ஏற்கனவே நான் இதே போல் ஒரு சம்பவம் நடந்தபோது சொன்ன பதில்தான். இது தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல. என்ன பின்னணியில் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது தெரியாது. இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரமாகவும் கடந்து செல்ல முடியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திடீரென பதவி விலகும் சூழல் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் வெளியிலிருந்து முதல் நாள் சந்திப்பிலே சொல்லிட்டேன். முதல் நாள் சந்திப்பிலேயே இடைத்தேர்தல் எதிலும் நான் பங்கேற்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். ஊடகங்கள் ஊகங்களாக செய்திகளை பரப்புகிறார்கள். தாவேக்காவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் நாங்கள் தரவில்லை. நாங்கள் இந்த இலாக்காவை மாற்றித்தார்கள் என்றும் கேட்கவில்லை. திருச்சி கிழக்கிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. இவையெல்லாம் ஊடகங்களே பரப்புகிற ஊகங்களாக இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி எந்த ஒரு அழுத்தத்தையும் தாவேக்காவுக்கு தரவில்லை. இடைத்தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். அந்த வகையில் இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன், இது முன்னமே நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதே போல இடைத்தேர்தலில் இப்பொழுதும் கூறுகிறேன், நிச்சயமாக போட்டியிட மாட்டேன் என்று திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் திரு திருமாவளவன் அவர்கள் பேசியதை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.